सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। ननु वृतेस्क्रमोषो न संभवति सुस्तम् तथा च तन्त्रान्तरीयाः आहुः अनुभूतविषया सम्प्रमोषः प्रमोषान् इरुक्के प्रमोषान् कूड पाठम् इरुक्कु இப்போ இது முன்னாடி உள்ளவன் பூர்வபக்ஷிய ஆட்சேபிச்சு சொன்னான். பூர்வபக்ஷினா யாருன்னா ஸ்மிருதிரூப பரத்திர பூர்வ திருஷ்டாவிபாசகாங்கிற வாக்கியத்துல ஸ்மிருதி ரூபகாங்கிற இந்த பதத்துக்கு ஸ்மிருதி போல ஸ்மிருதி சதுசம்னு அர்த்தம் பண்ணக்கூடாது, ஸ்மிருதிகான்னு சொல்லணுங்கிறான். அப்ப அவனை பார்த்து பல பேர் சொன்னா அதை ஸ்மிருதின்னு சொல்ல முடியாது. ஸ்மிருதிக்கு என்ன லட்சணமோ அந்த லட்சணம் அங்க இல்லை அப்படின்னு. லட்சணம் இல்லைன்னு சொல்லக்கூடாது, அந்த லட்சணம் காணாம போயிருக்கு. அந்த மரண அபிமானம்ங்கிறது பிரமோஷம் ஆயிடுச்சு. பிரமோஷம்னா காணாம போயிடுச்சு. அதுக்காக அது ஸ்மிருதி இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி என்னெல்லாமோ இப்படி சொல்லலாமா அப்படி சொல்லலாமா அப்படின்னு பார்த்து கடைசியில ஸ்மிருதி பிரமோஷத்துலதான் வந்தாகணும் அப்படின்னு முடிச்சான். அப்போதான் கேட்டா ஸ்மிருதிக்கு பிரமோஷம் வராதுன்னு சொன்னோமே, அதுக்கு நீ என்ன சொல்லுவேன்? அதுக்கு என்ன சொல்ற, வேற வழி இல்லையே. அதாவது ஸ்மிருதிக்கு பிரமோஷம் இல்லாட்டா வேற வழி இல்லைன்னு வந்துருச்சுன்னா அப்ப நம்ம விட்டுதான். ஒரு நியமம் என்னன்னா, எதை ஒத்துக்காட்டால் வேற வழியே இல்லையோ அதை ஒத்துக்காகணும். இப்ப ஸ்மரணாபிமான பிரமோஷம்னு ஒண்ணு ஒத்துக்கலைன்னு சொன்னா இங்க வேற வழியே இல்லை, ஆகையால அது ஒத்துக்குதான் ஆகணும்னு அந்த பூர்வபக்ஷி சொல்றான். அதுக்கப்புறம் சித்தாந்தி சொல்றான், அப்படி ஒண்ணும் வழி இல்லாம இல்லை, வேற கதி உண்டு. வேற கதி என்னன்னா தனத்தை ஒத்துக்கிறது கதி. மரணாபிமான பிரமோஷம் வரணுங்கிற அவசியம் இல்லை. இங்க காந்தி தியானத்தை ஒத்துவிட்டால் அதுவே உனக்கு வழியாகும், மரணாபிமானங்கள்ல சொல்ல வேண்டாம் அப்படின்னு சித்தாந்தி சொல்றான். ஆகையால காந்தி தியானம் ஸ்மிருதி ஆகாது, அது ஸ்மிருதியை போல இருக்குன்னு சொல்லலாம். ஸ்மிருதியே சொல்லக்கூடாது. மரணாபிமான பிரமோஷம்னா சொல்றதுக்கு அங்க ஒரு பிரமாணம் கிடையாது. சமாதானம் தந்திராந்தரியா ஆகோ அனுபூத விஷய அசம்பிரமோஷா ஸ்ருதி. ஸ்ருதிக்கு பிரமோஷம் வர முடியாதுன்னு சொன்னேனே, வர முடியாதுங்கிறது என்ன பிரமாணம் கேட்டா இந்த யோக சூத்திரம் பிரமாணம். எந்த விஷயம் அனுபவிக்கப்பட்டதோ அது அனுபூதம்னு சொல்றது. அனுபவிக்கப்பட்ட விஷயத்தை அசம்பிரமோஷா ஸ்ருதி, அந்த பிரமோஷம் இல்லாமல் தெரிவிக்கிறது தான், தெரிவிக்கிற தியானம் இருக்கு, அதுதான் ஸ்மிருதி. நான் அனுபவித்தேன் அப்படின்னு ஞாபகம் வருதோ இல்லையோ, அப்ப அனுபவித்த விஷயத்தை அனுபவத்தோடு சேர்த்து காண்பிக்கக்கூடியது இருக்கு, அது ஸ்மிருதி. ஆக அதுல பரதாத்மான பிரமோஷன் தான் சொல்றது இல்லை. இப்போ காக்கரி கதி சுத்திகா சம்பிரயோகே ரஜதாவபாசத்திய யுக்தியோடு நம்ம இந்திரியத்துக்கு சம்பந்தம். ஆனா தெரியறது யுக்தி இல்லை, ரஜதம் தெரியுது. இது எப்படி சரி பண்ணுது அப்படின்னா யுக்தியதே. இதுதான் சித்தாந்தி சொல்றது. உனக்கு என்ன வேணும்? யுக்தியோடு இந்திரியம் சம்பந்தப்பட்டு இருக்கும் போது யுக்தி தெரியாமல் ரஜதம் தெரிகிறது, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, இல்ல ரஜதம் தெரியப்படாது, தெரிய முடியாதுன்னு ஆட்சேபிக்கிறார். நீ ஆட்சேபிச்சேன்னு சொன்னா நீங்க எனக்கு உபபத்தி சொல்லணும். அப்ப உனக்குதான் நீ தெரியுது சொல்லு. அந்த உபபத்தியை நான் தப்புன்னு சொல்லிட்டேன். நீங்க சரணாபிமான பிரமோஷம் போக்குவரத்துலாம் சொன்னேன், அதெல்லாம் சரியா வராதுன்னு தெரியாது. இப்படி தெரியறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா நான் காரணம் சொல்றேன். இப்ப சொல்றேன் என்ன, நான் இந்திரிய ஜானா சம்ஸ்காரம் ஸ்மரணம் கிருதகேவ ஸ்மரணாபிமான சூன்யம் சம்பன்னம் கிந்து ஏகமேவ சம்ஸ்கார சகிதா இந்திரியா.
இந்திரியமும் சமஸ்காரமும் ரெண்டும் சேர்ந்து ஒரு ஞானத்தை உற்பத்தி பண்ணிடுது. நீ என்ன சொல்ற? இந்திரியம் தனியா ஞானத்தை உண்டு பண்ணினது, சமஸ்காரம் தனியாக ஞானத்தை உண்டு பண்ணினது, ஒன்னு ஸ்ருதி ஒன்னு அனுபவம்னு நீ சொன்ன. அப்படி சொல்றதுதான் பரநாசமான பிரமோஷங்கிறது கஷ்டங்கள்லாம் வந்தது. இப்ப நான் என்ன சொல்றேன்? இந்திரியத்தோடு சேர்ந்து சம்ஸ்காரம் தனித்தனியா ரெண்டு ஞானத்தை உண்டு பண்ணல, சேர்ந்து உற்பத்தி பண்ணியதுன்னா ஒரே ஞானத்தை உண்டு. அதுதான் நான் சமாத்மக ஞானம். இந்திரிய ஞானா பிருகத், இந்திரியத்தினாலே உண்டாகக்கூடிய ஞானத்தை காட்டிலும் தனியாக சம்ஸ்காரஜம் ஸ்மரணம், சம்ஸ்காரத்தினால் ஏற்படக்கூடிய ஒரு ஸ்மிருதி மரணாசமானம் இல்லாமல் உண்டானதாக ஒத்துக்கல, நான் சொல்லல. அப்ப என்ன சொல்றேன்னா, இது ஏகமேவ ஒரே ஞானம், சம்ஸ்கார சகிதா இந்திரியா, சம்ஸ்காரம் சேர்ந்த இந்திரியத்தினாலே சமாஸ்பரமாக ஒரு ஞானம் வந்தது. கதமேதது, அது எப்படி உச்சதே? காரணதோஷா காரிய விசேஷே தஸ்ய சக்தி இருந்தன்னேவ சம்ஸ்கார விசேஷமபி உத்போதயதி காரியகம்யத்வாத் காரணதோஷ சக்தே. இது ஒரு நல்ல பதில் தான். இப்போ ரெண்டு கேள்விக்கு நம்ம பதில பார்ப்போம். அவனுடைய இந்திரியம் அந்த நிஜமா சுத்தியோட சம்பந்தப்பட்டிருக்கு. அவ சுத்தி ஏன் தெரியல? சுத்தி தெரியும், நியாயமா சுத்தி தான் தெரியும். அது எப்படி ஏன் தெரியாம போச்சு? அப்ப என்ன சொல்லணும்னா, அங்க ஏதோ பிரதிபந்தம் இருக்கு, அவனுக்கு தெரிஞ்சுக்க முடியாம சுத்தி தெரியாத போச்சு. நம்ம பிரதிபந்தம் என்னன்னா ஒரு தோஷம், இவன்கிட்ட இருக்கிற தோஷம் அந்த சுத்தியை சுத்தியாக தெரிய விடாம தடுத்தது. சொன்னாச்சா சரி, தோஷம் அதை தெரிய விடாம தடுத்ததே தவிர்த்து இல்லாததை இன்னொன்று எப்படி காண்பிக்க முடியும்? தோஷம் இருக்கிற காரியத்தை உற்பத்தி ஆகிறத தடுக்கும். புதுசா ஒரு காரியத்தை தோஷத்தால உண்டு பண்ண முடியாது. இவனுக்கு தோஷத்தால என்ன ஆயிருக்கணும்? ஏதோ இருக்கு, ஆனா இது சுத்தின்னு தெரியல, அதோடு மாத்திரம் நிற்கணும். ஆனா அப்படி நிற்காமல் ரஜதம்னு புதுசா ஒண்ணு தெரியுது. இது எப்படி தெரியுது அப்படின்னு கேட்கணும். அப்ப இவர் சொல்றார், தோஷமானது வெறும் இருக்கிற காரியத்தை பிரதிபந்தம் பண்ணுங்கிறது மாத்திரம் இல்லை, புதுசா ஒரு சக்தியை அது கலப்பி விடவும் முடியும். தோஷத்துக்கு அந்த சக்தி உண்டு. திருஷ்டாந்தம் சொல்றா, சாந்தியில எல்லாம் படிச்சுன்னு சொல்லியிருக்க. இந்த நிறைய ஏத்திரபீஜன்னா பெரம்புன்னு சொல்றோமோ, அந்த பெரம்புல காட்டுத்தி குடிச்சு எல்லாம் சாம்பலா போச்சுன்னு வச்சோம்னே, அந்த கஷேத்திரத்துல வாழைங்கிறது ரொம்ப நன்னா வரும். வாழை மரம், வாழைக்கும் பரம்புக்கும் ஒன்றும் சம்பந்தம் இல்லை. இப்ப அது அங்க சாம்பலா போச்சு, நாசமானது. அந்த ஜாவதகம்னா காட்டு தீயால அது சாம்பலா போச்சு. ஆனா என்ன வந்ததுன்னு சொன்னா வாழை வந்தது, வாழை நன்னா வந்தது. அப்ப என்னாச்சு? இப்போ அந்த காட்டு தீயானது வேத்திர பீஜத்தை நாசம் பண்ணினது. ஒரு பீஜத்தை வேத்திரம் உண்டாக்குறதுக்கு என்ன ஒரு மூலமோ அதுதானே பீஜம். அந்த பெரம்பு உண்டாகிறதுக்கு எது மூலமோ அதை அழிக்குது. அழிச்சா என்ன? இன்னும் பெரம்பு உண்டாகாது. இவ்வளவுதானே பண்ணணும். அது தோஷமானது அங்க வரவேண்டிய காரியத்தை பிரதிபந்தம் மாத்திரம்தான் பண்ணும் அப்படின்னு சொன்னா, இது அங்க அழித்து வெறுத்துன்னு சொன்னா இனிமேல் அங்க பெரம்பு உண்டாகாது. நெல் இருக்கு, நெல்லை வறுத்தோம்னா அதுல செடி வருது. நெல்லை வறுத்துட்டோம்னா அப்ப என்ன செடி வராதுன்னு சொல்லலாமே தவிர வேற ஒரு செடி அதுல இருந்து வரும்னு சொல்ல முடியாது. அப்ப சாதாரணமா இந்த தோஷமானது அங்கேருந்து எந்த காரியம் வரணுமோ அதை பிரதிபந்தம் பண்ணும். இந்த திருஷ்டாந்தத்தை பூர்வபக்ஷி கேட்பான். இவர் என்ன சொல்றார்? அந்த எரிந்து போனதுக்கு அப்புறம் புதுசாகவே அந்த காரியம் வருது, கதவி காண்ட ஆரம்பதற்கும் அந்த வாழை மரம்னா வருது அப்படின்னு காமிப்பான். அப்ப இதுலேயே என்ன ஆச்சுன்னா, சில தோஷங்களுக்கு இருக்கிற சக்தியை பிரதிபந்தம் பண்றதுக்கும் புதுசா ஒரு சக்தியை கலப்பு விடுறதுக்கும் அதுக்கு சாமர்த்தியம் என்று தெரியும். இதைத்தான் இங்க சொல்ற. அதை போல இது என்ன பண்ணிருக்கு? இவனுடைய தோஷமானது அந்த சுத்தியை தெரிய விடாம அதை பிரதிபந்தம் பண்ணிட்டு ரஜகம்னு தெரியும்படியா பண்ணிடும். அதுக்கு
இந்த மாதிரி 2 காரியம் பண்றதுக்கு சகாயம் பண்ணினது என்னன்னா இவனுடைய ரஜத சம்ஸ்காரம். ரஜத சம்ஸ்காரத்தை கலப்பி விட்டு அது ரஜதம் தெரியும்படியாக பண்ணி ரவத்தை உண்டாக்கி கொடுத்துருக்கு இவனுடைய தோஷம். அதனால எல்லாருக்குமே அப்படியே பிரம்மம் உண்டாகணும்னு அவசியம் இல்லை. தோஷத்தினுடைய சாமர்த்தியம் எப்பேற்பட்டதுன்னு அதோடைய காரியத்தை வச்சுட்டு அனுமானம் பண்ணலாமே தவிர தோஷம் இருக்குன்னா எல்லாருக்கும் பிரம்மம் வந்துதான் ஆகணும்னு நம்ம ஒன்றும் தீர்மானம் பண்ண முடியும். ஒருத்தருக்கு தோஷத்தினால அந்த சுத்திங்கிறது தெரியாம போச்சு, ஆனா ரஜதம்னு தெரியல, அப்படி கூட இருக்கலாம். தூரத்துல இருக்கு நான் என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவான். ஆனா இன்னொருத்தனுக்கு ரஜதம்னு தெரியுதுன்னு ஆரம்பிப்பான். ஆக தோஷத்தினுடைய சாமர்த்தியத்தை அதனுடைய காரியத்தை வச்சுதான் கணக்கு பண்ண முடியுமே தவிர இந்த மாதிரி ஒரு தோஷம் தான் இப்படிதான் தெரியுது நம்மளால சொல்ல முடியாது. காரணதோஷா காரிய விசேஷே தந்த சக்தியம் நிருந்தன்னேவ. காரிய விசேஷத்தை உண்டு பண்றதுக்கு உண்டான சக்தியை பிரதிபந்தம் பண்றதுதான், நிரோதம் பண்றது. அதே சமயத்துல சம்ஸ்கார விசேஷம் உபதோஷயதி, புதுசா ஒரு சம்ஸ்காரத்தை கலப்பியும் வராது. இது இவ்வளவு சக்தி காரணத்துக்கு இருக்கு, அந்த காரண தோஷத்துக்கு இருக்கு. இது எப்படி தெரியுதுன்னா காரியவா காரண தோஷ சக்தி. தோஷத்துக்கு என்ன சாமர்த்தியங்கிறது காரியத்தை வச்சுதான் கண்டுபிடிக்கும். அத சம்ஸ்கார துஷ்டகாரண சம்பரிதா ஏகா சாமர்த்தியம். இந்த சமஸ்தலத்துல சம்ஸ்காரம் தோஷம் உள்ள காரணம் இது எல்லாம் சேர்ந்து பிரம்மத்துக்கு ஒரு காரணம். சாமகிரின்னு சொன்னா ஒரு காரியத்தை உண்டு பண்ணக்கூடிய காரண சமூகம். எல்லா காரணமும் சேர்ந்ததுன்னா அதுக்கு சாமகிரின்னு ஏகமேவ ஜானம் ஏகபலம் ஜனந்தி. இந்த மொத்தமா இந்த தோஷம் சம்பிரயோகம் சம்ஸ்காரம் இது எல்லாமே சேர்ந்து ஒரே ஒரு ஞானம், ஒரே ஒரு ஞானத்தை உண்டு பண்ணுது. அது என்னது? இது ரஜதம் அப்படின்னு ஒரு ஞானத்தை உண்டு பண்ணுது. தோஷோத்ഥാபித சம்ஸ்கார விசேஷ சகித சாமகிரி சமுத்பன்ன ஞானஸ்ய உச்சிதமேவ சுத்திகத விச்சாரஜதம் ஆலம்பனம் அவபாசதே. இப்படி தோஷம் சம்ஸ்காரம் எல்லாம் கலந்து அதனால வந்த இந்த ஞானத்துக்கு மிச்சா ஞானம் இது. அப்ப மிச்சா ஞானத்துக்கு விஷயமாகக்கூடிய அந்த ரஜதம் எப்படி இருக்கணும்? அதுவும் மிச்சாவாதான் இருக்கணும். அதுக்கு உச்சிதமான ரஜதம் சுத்திகத மிச்சா ரஜதம். இந்த ஞானம் முதல்ல மிச்சா ஞானம். ஏன் மிச்சா ஞானம்னா அதுக்கு விஷயமா இருக்கக்கூடிய ரஜதம் மிச்சா ரஜதம் பொய் ரஜதமானதுனால இந்த ஞானம் மிச்சா ஞானம் ஆகிறது. மிச்சா ரஜதம் ஆலம்பனம் அவகாசது. ஏன மிச்சாலம்பனம் ஞானம் மிச்சா ஞானம். இது ஒண்ணுதான் சொன்னாங்க. ஞானம் ஞானம் வாஸ்தவத்துல பொய் கிடையாது. ஞானத்துல எது தெரிஞ்சதோ அது பொய். ரஜதம் பொய், ஆனா ரஜதம் தெரிஞ்சதுங்கிறது பொய் இல்லை, அது வாஸ்தவம். அதனாலதான் அதுக்கப்புறம் பாகம் வரச்ச நாம் பார்த்தது ரஜதமே இல்லை அப்படின்னு சொல்லுவான். ஆனா நான் ரஜதத்தை பார்த்ததே இல்லை, ரஜத ஞானமே எனக்கு வரல அப்படின்னு சொல்லவே மாட்டான். ரஜத ஞானம் முதல்ல பிரம்மா வந்ததுன்னு ஒத்துப்பான். இதுல என்ன தெரியுது? அந்த ஞானத்தை பாதிக்கல. ஞானத்துல விஷயமா இருந்த ரஜதம் தான் பாதிக்கப்பட்டது. ஆகையாலே அந்த ஆலம்பனம் விஷயம்தான் மிச்சா, அதை வச்சிருந்து மிச்சா ஜானம் இருக்குது. மிச்சாலம்பனம் ஞானம் மிச்சா ஜானம். மிச்சா ஜானம் மிச்சா ஜானம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா எந்த ஞானத்துல விஷயம் மிச்சையோ அந்த ஞானம் மிச்சா ஜானம். நஸ்வதா ஞானஸ்ய மிச்சாத்வம் அஸ்தி பாஷாபாவாத். ஞானம் ஞானத்துடைய ஸ்வதகான ஸ்வரூபம் மிச்சா கிடையாது, அதுக்கு பாகமே கிடையாது. தனக்கு காந்தியே அவன் வரவே இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டான். ரஜதத்தை எக்காலத்தையும் அங்க இல்லைன்னு சொல்லுவான். ஆனா தியானம் வந்தது எனக்கு அந்த மாதிரி தியானம் வரலன்னு சொன்னா அவங்க சொன்னது கொஞ்சம் ஆகையால அந்த மாதிரி சொல்லுவாங்க. பாதா அபாவா. அப்போ கேட்டான் நமக்கு தியானம் 2 சாமத்தை சேர்ந்து ஒரு காரியத்தை உண்டு பண்ண முடியுமா? 2 சாமம் அப்படின்னா சமஸ்காரம்ங்கிறது ஸ்மரணத்தை உண்டு பண்ணக்கூடிய காரணம். இந்திரியத்தோட சம்பந்தம், இந்திரிய விஷய சன்னிகர்ஷங்கிறது பிரத்யக்ஷத்தை உண்டு பண்ணதுக்கு காரணமா இருக்கு. பிரத்யக்ஷ காரணம் 2 சேர்ந்து ஸ்மரணம் இல்லை பிரத்யக்ஷம் இல்லை புதுசா ஒண்ணு உண்டானது எப்படி சொல்ல முடியும்? இது 2 சேர்ந்தா 2 வரும். சம்ஸ்காரத்தால ஸ்மரணம், இந்திரிய சன்னிகர்ஷத்தால பிரத்யக்ஷம் 2 மட்டும் இருந்ததுன்னா 2 அப்படின்னு சொல்லலாம். இது 2 சேர்ந்து வேற 3வது எப்படி
சாமகிரியோகோ கதம் ஏகஞானோத்பாதனம் பின்ன பின்னமா ரெண்டு விதமான காரியத்தை உண்டு பண்ணக்கூடிய ரெண்டு காரணங்களாகும் சாமகிரி. அது எப்படி ஒரு ஞானத்தை உண்டு பண்ண முடியும்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன சொல்ற, ஏன் உண்டு பண்ண முடியாது? உண்டு பண்ண முடியாதுங்கிறத நம்ம பார்க்கிறோமே, வரதர் நேர பார்க்கும் போது உண்டு பண்ண முடியாதுன்னு நீ எப்படி சொல்ல முடியும்? ரெண்டு சேர்ந்து ஒரு காரியத்தை பண்ண முடியாது. தனித்தனியாக ரெண்டு காரியத்தை செய்யக்கூடிய சக்தி உள்ள ரெண்டு சேர்ந்து ஒரு காரியத்தை உண்டு பண்ணாது அப்படின்னு ஏதாவது நியமமா? அதனால மரணத்தை உண்டு பண்ணக்கூடிய சக்தி சம்ஸ்காரத்துக்கு உண்டு ஒத்துக்கிறேன். பிரத்யத்தை உண்டு பண்ணக்கூடிய சக்தி இந்திரிய சைனிகத்துக்கு உண்டு ஒத்துக்கிறேன். இது ரெண்டும் சேர்ந்து மூணாவதாக காந்தி ஞானத்தை உண்டு பண்றதுதான். அதுல ஒன்னும் ஆட்சேபிக்க முடியாது. நான் திருஷ்டாந்தம் காண்பிக்கிறேன். திருஷ்யதே லிங்கஜான சம்ஸ்காரயோகோ சம்பூய லிங்கஜான உற்பாதனம். ஒரு திருஷ்டாந்தம் கொடுத்தார். அனுமான பிரக்கிரியை இதை வச்சுதான் கல்பனை பண்ணியிருக்கேன். இந்த பஞ்சபாதிகா வாக்கியத்தை வச்சுதான் வேதாந்த பரிபாஷையில வேதாந்த திருஷ்டியில அனுமான பிரக்கிரியை எப்படி அப்படிங்கிறதுக்கு இதுதான் மூலம். இங்க உள்ளது லிங்க ஜானம் லிங்க ஜானம்னு ரெண்டு. லிங்கம்னா கேது, லிங்கினா சாட்சம். கேது சாட்சம்னு சொன்னாலும் இது புதுசாதான் இருக்கு. அதாவது புகைய மாத்திரம் பார்த்துட்டு அங்க அக்னி இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சுக்கிறானோ இல்லையோ. இவன் எதை பார்த்தான்? புகைய பார்த்தான். புகை இருந்தால் அங்க அக்னி நெருப்பு இருந்தாலும் அப்படின்னு சொல்லி நெருப்பு இருக்கிறதையும் கண்டுபிடிச்சான். நெருப்பை இவன் நேர பார்க்கல. இப்ப என்ன ஆச்சு? எதை வச்சு நெருப்பு கண்டுபிடிச்சானோ அது ஹேது லிங்கம் அப்படின்னு சொல்லப்படுறது. அதாவது இப்ப புகையானது லிங்கமாகும். அப்ப எதை கண்டுபிடிச்சானோ அது லிங்கின்னு சொல்றது. அதுதான் சாத்தியம். அது இந்த இடத்துல வலி, அதாவது நெருப்பா. இப்ப இத பாருங்க, லிங்க ஞானம் மாற்றம் இருந்தா போராது. அதாவது இந்த புகை இருந்தால் நெருப்பு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சம்ஸ்காரம் ஏற்கனவே பார்த்து தெரிந்து அதனால வந்த சமஸ்காரம் இருந்தா தான் இவனால அந்த புகையை பார்த்துட்டு அக்னி இருக்கிறத அனுமானம் பண்ணிக்க முடியும். அந்த சமஸ்காரம் யாருக்கு கிடையாதோ, புகை இருந்தாலும் நெருப்பு இருக்கும்னே யாருக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்காதோ அவன் புகையை பார்த்தாலும் அந்த நெருப்பு இருக்கிறத கண்டுபிடிக்க முடியாது. அப்ப என்னாச்சு? வெறும் புகையை பார்த்துட்டா போதும் அந்த நெருப்பு இருக்கிறது தெரிஞ்சிரும்னு இல்லை. புகை ஜானம் மாத்திரம், ரூம ஜானம் மாத்திரம் பஞ்ச ஜானத்துக்கு ஏதுவாக முடியுமோ? முடியாது. அப்ப என்ன பண்ணனா, ரூமம் இருக்கிற இடத்துல அக்னியும் இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருந்த அந்த சமஸ்காரம் இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் கூட வரும். அந்த உத்புத்தமான சம்ஸ்காரம் இருக்கணும். அப்ப அந்த சம்ஸ்காரமும் லிங்க ஞானமும் இது ரெண்டும் சேர்ந்தால் அப்ப என்ன ஆகும்? அக்னி இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும், அனுமானம் ஏற்படும். இப்ப நீங்க சொல்லுங்க, சம்ஸ்காரங்கிறது மற்ற இடத்துல ஸ்மரணத்தை உண்டு பண்ண இல்லையா? இங்கே சம்ஸ்காரம் லிங்க ஞானத்தோட சேர்ந்து ஸ்மரணத்தை உண்டு பண்ணினதோ இல்லையே. தனித்தனியா ரெண்டு காரியத்தை உண்டு பண்ணக்கூடிய ரெண்டு காரணம் சேர்ந்தால் புதுசா ஒரு காரியத்தை உண்டு பண்ணாதுன்னு எப்படி தீர்மானமா சொல்ல முடியும்? இந்த இடத்துல பார்க்கிறோம், லிங்கஜான சமஸ்காரையோகோ புகைய பார்த்தனா அந்த சமஸ்காரம் கூட இருக்கணும். இது ரெண்டும் சேர்ந்தால் அக்னி இருக்குங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஆக அனுமானத்தை உண்டு பண்றது. இதை வச்சுட்டு வியாப்தி ஜானம், வியாப்தி சமஸ்காரமும் பரதர்மதா ஜானமும் இது ரெண்டும் அனுமானத்துக்கு காரணம் கொண்டு வரும். அந்த நெய்யாயிகால் சொல்லுவார்கள், பராமரிசம் எல்லாம் பன்னிவியாப்தி சமவானம் பராமரிசம் அதெல்லாம் தள்ளிட்டார். இதெல்லாம் நமக்கு வேண்டாம், இது போரும் அப்படின்னு. இன்னொரு உதாரணம் சொல்றேங்கிறார். பிரத்யபிஜானோத்பாதனஞ்ச அக்ஷ சம்ஸ்காரையோ. வெறும் பார்த்தா ஒரு ஆள் இருக்கிறது, அங்க இருக்கிறது தெரியும். இவரை ஏற்கனவே பார்த்த ஞாபகமும் அந்த சம்ஸ்காரமும் இருந்ததுன்னா ஓ அவரே தான் இவர் அப்படிங்கிறது தெரியும். வெறும் சம்ஸ்காரத்தை வச்சா அவர் என்னைக்கோ பார்த்தோங்கிறது தான் ஞாபகத்துக்கு வரும், அவர் தான் இவருங்கிறது தெரியாது. அந்த சம்ஸ்காரம் இல்லாம வெறும் கண்ணால பார்த்தா யாரோ ஒருத்தர் தெரியவாரே தவிர ஏற்கனவே பார்த்ததை பத்தி ஒன்றும் சொல்ல முடியாது. ஆக இப்ப அந்த சம்ஸ்காரமும் இவனுடைய இந்திரியமும் ரெண்டு சேர்ந்து வேலை செய்யறதுனாலதான் அன்னைக்கு பார்த்தவர் தானே இவர்
ஆக பிரத்யபிஜா ஏற்கனவே பார்த்ததும் இப்ப பார்த்ததும் ஒண்ணு தெரிஞ்சு. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ரெண்டு காரணம் தேவைப்படுறது. சம்ஸ்காரமும் தேவை, இந்திரியமும் தேவை. ஆக ரெண்டு சேர்ந்து பிரத்யபிஜையை உண்டு பண்றது. நீங்க சொல்றபடி மரணத்தை உண்டு பண்ணக்கூடிய அந்த அந்த சம்ஸ்காரம் வேற எதையும் உண்டு பண்ணாது, எதோடு சேர்ந்தாலும் எதையுமே உண்டு பண்ணாது அப்படின்னு சொல்றது நீங்க என்ன பண்றது இந்த இடத்துல வருதே. உபயத்ராபி மிருதிகர்ப்பம் ஏகமேவம் பிரமாண ஞானம் சம்ஸ்கார அனுபோதே ததர்பாவா. எப்படி சொல்லுவானா, இந்த இடத்துல ரெண்டு ஞானமா வச்சுக்கிறேன்னு உங்க மரணமும் இவன் சேர்ந்து ரெண்டு ஞானமா உண்டாக்கிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. கிடையவே கிடையாது. ஏகம் ஞானம், ஏகம் பிரமாண ஞானம். மிருதிகர்ப்பம் ஏகம் பிரமாண ஞானம். இப்ப சொன்ன விஷயத்துல அதாவது அந்த புகைய பார்த்தான், ஏற்கனவே உள்ள சம்ஸ்காரமும் இருக்கு, ரெண்டையும் சேர்த்து அக்னி இருக்குன்னு கண்டுபிடிச்சானே. இங்க எங்கேயாவது உங்களுக்கு சமையல சொல்ல முடியுமா? ரெண்டு ஞானமா சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அக்னி இருக்கு, இந்த பருவத்துல அக்னி இருக்கு அப்படின்னு புதுசா தெரிஞ்சது. இது பிரமாண ஞானம். பிரமாண ஞானம் சாந்தி ஞானத்தை நீங்க ரெண்டா பிரிக்கிற மாதிரி பிரமாண ஞானத்தெல்லாம் பிரிக்க முடியாது. பிரமாண ஞானம்னா அது சரிதான். அப்ப அது ஒன்னாக சொல்லணும். ஸ்ருதி கர்ப்பம்னா என்ன? சம்ஸ்கார ஜன்யம்னு சம்ஸ்காரத்தினாலையும் உண்டாகக்கூடியதாக இருக்கு. அதாவது ஸ்ருதி கர்ப்பம்னு சொன்னாங்க. ரெண்டு ஞானம் நினைச்சுடாது. ஸ்ருதி உள்ளுக்குள்ள இருக்கு, இன்னொரு ஞானம். ஆஹா, அப்படி சொன்னா ரெண்டு ஞானம். ஏகம் பிரமாண ஞானம்னு வராது. ஏன் அப்படி சொல்றோம்? ஸ்ருதி கர்ப்பம் ஏகம் பிரமாண ஞானம்னு சமஸ்கார அனுபோதே ததபாவா. அந்த சமஸ்காரம் அவனுக்கு இல்லாத பட்சத்துல இந்திரியம் இருந்தாலும் அந்த ஞானம் வரல. அந்த வியாப்தி சமஸ்காரம் இல்லாத பட்சத்துல தூமத்தை பார்த்தாலும் அக்னியை கண்டுபிடிக்க முடியல. இதை வச்சு சமஸ்காரம் அதுக்கு சககாரி காரணம்னு தெரியுது. தஸ்மாத் லிங்க தரிசனமேவ சம்பந்த ஞான சமஸ்காரம் உத்போத்ய தத்சகிதம் லிங்க ஞானம் ஜனயதி இது வக்தவ்யம். அதனால என்ன சொல்லுவாங்க? லிங்க ஞானம், புகைய பார்த்தது. லிங்கம்னா அடையாளம். புகைய வச்சுட்டு லிங்க தூமத்தை வச்சுட்டு அக்னியை கண்டுபிடிக்கிறதுனால தூமங்கிறது அந்த அக்னிக்கு லிங்கம். அந்த லிங்கத்தை பார்த்ததும் அந்த புகை இருந்தால் அக்னி இருக்கும்னு ஏற்கனவே பார்த்த சம்ஸ்காரத்துக்கு ஒரு உத்போகம் ஏற்படுறது. இதனால அந்த சம்ஸ்காரம் கிளம்புறது. அந்த சம்ஸ்காரத்தோடு சேர்ந்து தத்தகிதம் லிங்க ஞானம். என்னத்தை உண்டாக்குறது? லிங்க ஞானம் ஜனயதி. அந்த சாட்சி ஞானத்தை அது உண்டாக்குகிறது. ரெண்டும் சேர்ந்து உண்டாக்குகிறது. இது வக்தவ்யம். அயமேவ சந்நியாய பிரத்யபிஜானி அப்படின்னு. அதாவது அந்த சம்ஸ்காரத்தோடு சேர்ந்த இந்திரியமானது அவரே இவர் அப்படின்னு அந்த பிரத்யபிஜா ஞானத்தை உண்டு கொண்டது. ஞானத்வயே பிரமாணமஸ்தி. அந்த ரெண்டு ஞானம் தனித்தனியா வந்ததுங்கிறதுக்கு ஒரு பிரமாணமும் கிடையாது. ரெண்டு காரணம். அது காரணம்னா தனித்தனியான காரியத்தை உண்டு பண்ணக்கூடிய சாமர்த்தியம் உள்ள ரெண்டு காரணம் சேர்ந்து ஒரு வேலையை கூட பண்ண முடியுங்கிறது ஒரு திருஷ்டாந்தம் கொடுத்தோம். இன்னொரு திருஷ்டாந்தம் கூட கொடுக்கலாம். ததா பின்ன ஜாதீய ஞான ஹேதுப்தா நீலாதிப்தா ஏகம் சித்திரஜானம் நிகரித நீக்கம். ரூபம் சித்திர ரூபம்னு ஒன்று சொல்லுவான். சித்திர ரூபம்னா பல கலர்கள் கலந்து, பல கலர் கலந்தா அது சித்திர ரூபம். ஒரு கலர் இருந்தா அது ஒவ்வொரு ரூபம். இப்ப என்ன ஆச்சு? பலவிதமான ரூபங்கள் தனித்தனியா எடுத்து பார்த்தா ஒரு வஸ்திரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல ஒரு நூல் நீளமா இருக்கு, ஒண்ணு மஞ்சளா இருக்கு, சிவப்பா இருக்கு, பச்சையா இருக்குன்னு பல கலர்ல இருக்குன்னு வச்சு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு படம், ஒரு வஸ்திரம் தயார் பண்ணிட்டான். இப்ப அந்த வஸ்திரம் எந்த ரூபத்துல இருக்கும்? சித்திர ரூபம். எல்லா ரூபமும் அதுல இருக்கும், கலந்துருக்கும். ஆக அது சித்திர ரூபம். இப்ப நான் என்ன கேட்பேன்? நீளம் இருந்தால் உனக்கு நீளமா தானே தெரியும், பீடம் இருந்தால் பீடமா தெரியும். இப்ப இந்த வஸ்திரத்தை பார்த்த உடனே உனக்கு இது ஒரு எல்லாம் கலந்த ஒரு கலரா தெரிகிறதா, இல்ல வெவ்வேறு கலரா பல ஞானத்தை உண்டு பண்றதா? ஒரே ஞானம் சமஷ்டியா ஒன்னாதான் தெரியுது. இந்த கலர்ல இந்த வஸ்திரம் இருக்குன்னு சொல்லலாம். இல்ல இந்த வஸ்திரத்துல ஒரு கலரும் இல்ல, எந்த கலரும் சொல்ல முடியாது. ஒரு ஓரத்துல அந்த கலர் இருக்கு, இன்னொரு ஓரத்துல இன்னொரு கலர் இருக்கு, அப்படியே இருக்கு, அப்படிலாம் சொல்ல முடியாது. அந்த வஸ்திரத்துக்கு ஒரு கலர், அதைத்தான் சித்திர ரூபம்.
அப்படி இல்ல, இங்க எல்லா விஷயமும் சேர்ந்து ஒரு ஞானத்தை உண்டு பண்றது இல்லையா? இதே இந்த நீளம் மாத்திரம் தனியா இருந்திருக்குதுன்னா வெறும் நீளத்தை உண்டு பண்ணிருக்கு. நீளமான தந்துக்களை வச்சுட்டு ஒரு படத்தை நிர்மாணம் பண்ணினா அது வெறும் நீளமா வந்திருக்கும். வெறும் வெள்ளையா இருக்கிற தத்துவால பண்ணா வெறும் வெள்ளையா வந்திருக்கும். இப்ப எல்லாம் கலந்து போனதுனால படம் எப்படி வந்துருக்கு? புதுசா ஒரு கலர்ல வந்துருக்கு. அதனால தனித்தனியா வெவ்வேறு காரியத்தை உண்டு பண்ணக்கூடிய காரணங்கள் சேர்ந்தால் புதுசா ஒரு சமாச்சாரம் காரியம் வரலாம் அப்படிங்கிறது இதே திருஷ்டாந்தமாக சொல்லலாம். சரி, இதெல்லாம் நாம சொல்றது எதுக்காகனா இதே மாதிரி ஒரு பிராந்தி ஞானம்னு வரலாம்ங்கிறது. இப்ப சொன்ன விஷயங்கள்லாம் யதார்த்த ஞானம். ஆனா நாம அத்தியாசத்தை சொல்றது அயதார்த்த ஞானம். அந்த வித்தியாசம் இருந்தது. தோஷம் சேர்ந்திருக்கோ இல்லையோ, தோஷமும் சேர்ந்ததுனால அந்த ஞானம் அயதார்த்த ஞானமாக தத்திர லைங்கிக ஞான பிரத்யசிஜா சித்திரஜானான அதுஷ்ட காரணாரத்வா யதார்த்தமேவ அவபாதா. அங்க லைங்கிக ஞானம்னா ரூபத்தை வச்சுட்டு வன்னியை கண்டுபிடிச்சது, பிரத்யசிஜானம் இந்த சித்திர ரூப ஜானம் இதெல்லாம் தோஷத்தினால வரல. அந்த தோஷம் சேரல காரணத்துல, ஆகையால அது யதார்த்த தியானம்னு வச்சுக்கலாம். ஆனா இங்க அத்தியாசத்துல தோஷம் கலந்திருக்கிறதுனால இது தப்பானது, அது பிராந்தி ஞானமாக வருது. இகது காரண தோஷா பூதார்த்தாவபாசா இது விசேஷா. அத்தியாசத்தும் அதுவும் அதுதான். இந்த விசேஷம் தான். தோஷம் சேர்ந்து வந்திருக்கு இந்த ஞானம், அது அப்படி இல்லை. அதனால இது தப்பு, அது சரி. ஏவஞ்சதி ந அனுபவரோதா பிரதிபாசமான ரஜதஸ்தெய்வ அவலம்பனத்வா. இப்படி சொன்னாத்தான் உனக்கு அனுபவ விரோதம் இல்லாம. இல்லாட்டா என்ன ஆகும்? என்ன தெரியுது அப்படின்னு சொல்றேன். ரஜதம் தெரியுது அப்படிதான் சொல்லணும். பாகம் வரட்டா, பாகம் வந்ததுக்கு அப்புறம் அங்க என்ன இருந்தது? சுத்தி இருந்தது. சுத்தி இருந்தது, சுத்தி ரஜதம் தெரிஞ்சது. ரஜதம் இல்லை, அது தெரிஞ்சது. சுத்தி இருந்தது, ஆனா அது தெரியல. இது எப்படி சொல்ல முடியும்? அவன் என்ன சொல்றான்? சுத்திதான் ரஜதமா தெரிஞ்சது அப்படின்னு சொல்லணும். இப்படி சொன்னான்னா அது சாந்தியம் இல்லையா? அதுவும் வேற ஒண்ணா தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா அதுவும் பிராந்தின்னு சொல்லுவான். இதை சொல்லாம வேற ஏதாவது எனக்கு அதுவும் தெரிஞ்சது, ஆனா யாருக்கு விஷயமா இருக்கிறது என்னமோ அந்த சுத்தி தான் அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோ, இது அனுபவம். ஏன்னா இப்ப கூட அவன் எனக்கு சுத்தி ரஜதம் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லுவான். ராசி போனதுக்கு அப்புறம் கூட எப்படியா தெரிஞ்சது? ரஜதமா தெரிஞ்சுதா சுத்தியா தெரிஞ்சுதா? ரஜதமா தான் தெரிஞ்சது. ஆனா அது தப்பு. தெரிஞ்சது என்னமோ அப்படிதான், அது தப்புன்னு சொல்லுவாங்க. இல்லை, எனக்கு சுத்தியாத்தான் அது தெரியுது அப்படின்னு சொல்ல முடியும். ஆகையால இப்ப பிரதிபாசமான ரஜதஸ்தெய்வ அவலம்பனத்வா, ஆலம்பனத்வான்னு சொல்லலாம். ஏற்கனவே அதுதான் பிரயோகம் பண்ணிருக்கேன். அதுதான் ஆலம்பனம். தெரிந்த விஷயத்தான் அந்த ஞானத்துக்கு ஆலம்பனம் சொல்லலாம். ஆலம்பன விஷயம் தான். அதனாலே அப்போ மாயா ஆலயம் ரஜதம். அப்ப என்ன அந்த தெரிஞ்ச அந்த ரஜதம் அங்க இல்லையே, அது எப்படி அதுக்கு ஆலம்பனமாகும் அப்படின்னு கேட்டா அதுதான் மாயாமயம். எங்கேயோ இருக்கிறது இங்க தெரியுது நான் சொல்ல மாட்டேன். இங்கேயே ஒரு மாய்க்கமான அவித்யால அனிர்வச்சனீயமாக ஒரு ரஜதம் உண்டாகி இருக்கு. அதுதான் அப்படி தாண்டி நமக்கு தெரியுது. அப்படி இதையும் மாயாமய ரஜதம் தான். நிஜமாவே அந்த ரஜதம் இருக்கட்டுமே எங்க யாரும் சொன்னாரு. அந்த மாதிரியும் சொல்லக்கூடாது. அசகுண பாரமார்த்திகம் சர்வையிலேயோ விஷயத்த இவருடைய தோஷங்கள்லாம் சேர்ந்து அங்க ஒரு ரஜதத்தை உண்டாக்கி விட்டது, ரஜரஜத்தை அப்படின்னு சொன்னா இனிமேல் அந்த ரஜதம் எங்கேயோ போகாது. இவன் பார்க்கிற சமயத்துல மாத்திரம் அந்த ரஜதமா இருக்குதுன்னு வச்சோங்களேன், இவன் பார்த்துட்டு இருக்கிறது மற்றவங்களுக்கும் அந்த ரஜதமா தெரியணுமோ மாட்டாங்க. வேற யாருக்குமே அது ரஜதமா தெரியாது. ஆகையால இதுதான் மாயாமன்றது. மாயை அப்படிதான். மாயால எது காண்பிக்கப்படுறதோ அது யார் ஏமாந்து போறாரோ அவளுக்கு தான் அது தெரியும். ஏமாறாதவனுக்கு தெரியாது இல்லையா? அது போல இந்த ரஜதம் யாருக்கு தெரியும்னா இவனுக்கு மாத்திரம் தெரியும். அங்க உண்டாக இருக்கு, மற்றவாளுக்கு தெரியாது. இந்த மாதிரி வேற ஒரு காரணங்களும் சிலதெல்லாம் சொல்றான் நையாயிட்டார். அவனுக்கு மாத்திரம் தெரியும். இப்போ சங்கியாரம் அப்படிதான். ஏகத்துவத்தை தவிர்த்து அதிகப்படியாக 2, 3, 4, 5 ஆரம்பிச்சு எந்த சங்கையை சொன்னாலும் அந்த சங்கையை எவன் எண்ணி பார்த்தானோ அவனுக்கு தான் தெரியும், எண்ணாதவனுக்கு தெரியாது. இவன் எண்ணினா அவனுக்கு தெரியுதுங்கிறது கிடையாது. யாரு எண்ணினானோ அவனுக்கு தான் அந்த சங்கை தெரியும். அதனால யாருடைய
அதே சமயத்துல இன்னொருத்தம் பார்த்தானா அவனும் தெரியுதுன்னு சொன்னா அந்த மாயாமயம் ரஜதம் தெரியவே தெரியாது. यदा नन् पारमार्थिकं रजतं कारणदोषं स्वज्ञानोत्पत्तौ अपेक्षते. पारमार्थिक रजतம்னா லோகப்பிரசித்தமான நஜ ரஜதம். இந்த ரஜதமானது தான் உண்டாகிறதுக்கு தோஷம்னு ஒரு காரணத்தை அபேட்சிக்காது. அதனால இங்க ரஜதம் தோஷத்தை அபேட்சிக்கிறதுனால இது பாரமார்த்திக ரஜதம் கிடையாது, இது பொது ரஜதம்னு சொல்லுது. यदि अपेक्षेत तदा परभावेन तत्र ज्ञानोत्पत्ति. சும்மா சொல்ற இந்த நஜரஜம் கூட உண்டாகிறதுக்கு ஏதோ ஒரு தோஷம் இருந்தா தான் உண்டாகும் அப்படின்னு சொன்னான்னு வச்சுங்களேன். அப்ப அந்த தோஷம் இல்லாதவனுக்கு ரஜத்தை பார்த்தா ரஜத்தில் இல்லாம போகும். தோஷம் இருந்தா தான் அது தெரியும்னு அப்படி இல்லையே. ஒரு சமயம் ஒரு தோஷத்தினால்தான் அந்த நஜரஜமும் உண்டாகும் அப்படின்னு சொன்னா அந்த தோஷம் இல்லாதவனுக்கு ரஜதம் நைவ திருஷ்டியேக தெரியவே தெரியாமல் போயிடும். ந ஞானோத்பத்தி ஆலோகாபாவே இவ ரூபே ந ஞானோத்பத்தி கேட்கணும். வெளிச்சம் இல்லாட்டா கலர் ரூபம் தெரியுமோ? தெரியாது. ஏன்னா வெளிச்சம்ங்கிறது ரூபம் தெரியறதுக்கு ஒரு காரணம் இல்லாம வராது. ஆக இருட்டுல போய் ரூபத்தை பார்க்கிறேன்னு சொன்னா பார்க்க முடியாது. அதே மாதிரி சரி, மாயா மாத்திரத்வேது மந்திராதி உபகத சக்ஷுஷைவ தோஷோபகத ஞானகரணா இவ பஷ்யந்தி. மாயா மாத்திரம்னு சொன்னா மாத்திரம் எல்லாருக்கும் தெரியட்டுமே அப்படின்னு கேட்டா மாயா மாத்திரத்துக்கு அதுதான் விசேஷம். மந்திரவாதி ஏதோ மந்திரங்கள்லாம் போட்டு ஒருத்தனுக்கு அந்த கண்ணுக்கு அப்படி தெரியும்படியா பண்ணிட்டான். இப்ப அவனுக்கு மாத்திரம் அந்த வஸ்து ஒரு மாதிரியா தெரியுது, மற்றவாளுக்கு அப்படி தெரியல. ஏன்? அவனுடைய கண்ணத்தான் மந்திரத்தினால அவன் கட்டியிருக்கான். அப்ப மந்திரத்தினால எவனுடைய கண்ணு கட்டுப்பட்டதோ அவனுக்கு மாத்திரம் அப்படி தெரியுது, மாயா மாத்திரம். அந்த வஸ்து நிஜமாவே அந்த சமயத்துக்காக அப்படி மாறி இருந்தால் அப்ப எல்லாருக்கும் அப்படியே தெரியும். ஆனா அப்படி இல்லை. இதுதான் மாய. அதே மாதிரிதான் இந்த பிராந்தி. இவருக்கு மாத்திரம் அது ரஜிதமா தெரிஞ்சிருக்கு. பக்கத்துல இருக்கிறவாருக்கும் தூரத்துல இருக்கிறாரோ தோஷம் இல்லாத மற்றவாருக்குதான் அது ரஜிதமாக தெரியுது. அதான் மாயாமம். மாயாமாத்திரத்தேது மந்திராதி உபகத சக்ஷுஷைவ தோஷோபகத ஞானகரணா இவ பஷ்யந்தி. இந்த மாயா மாத்திரத்துக்கு இன்னொரு உதாரணம் சொப்னம். சொப்னத்துல சூத்திரக்கார சொன்னார் மாயாமாத்திரம் தூ காரணேன அனதிகிருத்த ஸ்வரூபத்வா. நான் சொப்னத்துல ஒருத்தரை பார்த்தேன், அவர் என்ன பார்த்திருக்க மாட்டேன் அப்படிதானே. நான் அவரை பார்த்தேன் சொப்பனத்துல, என் சொப்பனத்துல நான் அவரை பார்த்தேன்னு சொன்னா பேசினேன். இதை நாளைக்கு நான் அவர்கிட்ட பேசினேன்னா எப்படி இருக்கும்? ஏன் நீங்க அப்படி பேசினீங்க பார்த்தேன் அப்படின்னா அவர் பார்த்துருக்கவே மாட்டார், பார்த்துக்க முடியாது. சரிங்களா? அதனால என்ன ஆச்சு, என்னுடைய அஜ்ஞானத்தினால எனக்கு இந்த சொப்பனம் வந்த காரணத்தினாலே அவருக்கு அது தெரியாது. ஆனா நஜம் அப்படி இல்லை. நித்திரை சொப்பனத்தை அதான் ஜாகிரத்தை விட அந்த சொப்பனத்துக்கு அதிகமான ஆகத்துக தோஷம் இருக்கு. அந்த தோஷத்தினால உண்டாகிறதுனால அது மாயா மாத்திரமாக இருக்கு, உண்மை. ஆனா ஜாகிரத்துல நான் அவரோட பேசினேன்னா அது அவருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், ரெண்டு பேருக்கும் தெரியும். ஆனா சொப்பனத்துல பேசினது அவருக்கு தெரியாது, அது மாயா மாத்திரம்தான். நேகம் ரஜதம் இது பாகோபி மாயாமயத்துவம் சூட்டையதி. அது மாத்திரம் இல்லை, இந்த பிரஜலத்தை பொய்தான் சொல்லியா. ஏன்னு கேட்டா கிட்ட போனதுக்கு அப்புறம் இது ரஜிதம் இல்லைன்னு தெரியுதோ இல்லையா? அது ரஜிதமா இருந்ததுன்னா அப்புறம் ரஜிதம் இல்லைன்னு தெரிய முடியாதோ இல்லையா? ஆனா ரஜிதம் இல்லைன்னு தெரியறதுனாலையும் அங்க தெரிஞ்ச ரஜதம் மாயாமயம் ரஜதம் அப்படின்னு தெரிகிறது. காரணம் இது ரஜதம் இல்லைன்னு தெரிகிறதே தவிர அது மாயாமய ரஜதம்னு ஒன்றும் தெரியலையே. கிட்ட போனதுக்கு அப்புறம் இது மாயாமய ரஜதம் அப்படியா தெரியுது, இது ரஜதமே இல்லைன்னு தெரியுது. அப்படி இருக்கிறது இந்த மாயாமயம் ரஜிதம்ங்கிறது இதே எப்படி பிரமாணமா தான் கேட்பா. அதுக்கு சொல்றார், ஏனகி சத்திய நிருபாட்சதா பாவன பூர்வகம் மித்யாசியதே. இந்த மாயானா என்னன்னு இருக்கு? பொய்யானது. மாயா இது மித்யாபூதத்தை சமிஜா யாமா சா மாயா. அப்படின்னா எது பொய்யோ அதுக்கு மாயானது. இல்லவே இல்லைன்னா அது மாயம் இல்லை. இருக்கிற மாதிரி தெரியுது, இல்லாமலே இருக்கிற மாதிரி தெரியுதுன்னா அதுக்கு மாயம். அப்ப என்னாச்சு, இந்த அப்புறமா வந்தக்கூடிய ஞானம் என்ன சொல்றது நல்லா கவனிக்க.
அது தெரியவே இல்லையே அப்படின்னு உங்களுக்கு சொல்லாது. தெரியவே, ஆனா அது இல்லை, விஷயம் இல்லை. அப்ப என்னாச்சு? தெரிஞ்ச விஷயத்தை தெரிந்ததை ஒத்துக்கொண்டு அதோட விஷயத்தை மட்டும் இல்லைன்னு சொல்லிக் கொடுக்கறதோ இல்லையோ அந்த பாரதியானம், இதுதான் அது மாறின்னு பொய்யானது. நான் எதுக்காக சொல்றேன்னா, சதவிஷானம்னு சொல்லக்கூடாது. சதவிஷானம்னு சொன்னா யாருக்கு தெரியும்? அது யாருக்குமே தெரியவே தெரியாது. தெரியவும் தெரியாது, இல்லவும் இல்லை. இல்லவே இல்லை, தெரியவும் இல்லை. இது இல்லவே இல்லை, ஆனா தெரியுது. தெரியுது, தெரியவே இல்லை, தெரியலன்னு சொல்லக்கூடாது. தெரியுது, ஆனா இல்லை. இல்லாமலே தெரிஞ்சதுன்னு சொன்னா அதுதான் இல்லவும் இல்லை, தெரியவும் இல்லைன்னு சொன்னா அது அசத்தம். இருக்கு சொன்னா அது சத்தம். தெரிஞ்சதோ தெரியலையோ, இருக்குன்னு சொன்னா அது சத்தம். அதனால இந்த பாகமானது விஷயத்தை இல்லைன்னு சொல்லிக் கொடுக்கறதே தவிர தெரிஞ்சதுங்கிறத இல்லைன்னு சொல்லல. ஆகையால அதை மிச்சான்னு தெரிவிக்கிறது. மிச்சாத்வம் தான் மாய்வு. மாயான ஒண்ணு புதுசா ஒண்ணு பொய்ங்கிறதுக்கு தான் மாயான ஒரு பேச்சு. எப்படி அந்த பாகம் வருதுன்னு பார்த்தோம். நீளம் பிரகடம் மிச்சைவ அகாதிஷ்டா, இது ரஜிதமே இல்லை, பொய்யாகத்தான் ரஜிதமா தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. பொய்ரஜகம் ரஜிதம் போல அப்படின்னு சொல்றாங்க. சுத்திகாக ரஜதவர் அவகாசது அப்படின்னு சொல்றாங்க. இந்த இது தெரிஞ்சதுன்னா இது ரஜத்தை போல பலபலன்னு இருக்கே, ரஜத்தை போலன்னா ரஜம் இல்லை. நகதம் கேனசித் ரூபேண ரூபவத்து அவகல்பதே சம்பிரயுக்த சுத்திவத்து நிரஸ்யமான விஷய ஞான கேனசித் ரூபேண, அதாவது மிச்சை இல்லை, அது நிஜமாவே அதுல கொஞ்சம் இருக்கு அப்படின்னு ரூபவத்துன்னு சொன்னோம்னா, சொரூபம் இருக்குன்னு சொன்னோம்னா இது ரஜதமே இல்லை, பொய்யானது ரஜதம் அப்படிங்கிறது நமக்கு வராது. இது ஒரு அனுபவம் வராது. எப்படி? திருஷ்டாந்தம் சுக்தி வருது. அந்த சுக்தி இல்லைன்னு இல்லவே இல்லைன்னு யாராவது சொல்லுவாங்க? சுக்தி இருக்கு. ரஜதம் தெரிஞ்ச காலத்துல அது இல்லைன்னு சொல்றாங்க, அப்பவும் சொல்ல மாட்டாங்க. ரஜதமா தெரிஞ்சாலும் கூட சுக்தி இருக்கு. அதனால சுக்தி வந்து அதை நிஷேதம் பண்ண முடியாத போகும். நிரஸ்யமான விஷய ஞான வைக்கம். நிரஸ்யமானோ யோ விஷய தத் ஞானம் ந நிரஸ்யது. இப்போ அந்த விஷயம் ரஜதம், அந்த ரஜதத்தை மிக இல்லைன்னு அடுத்த ஞானம் தெரிவிக்கிறது. ஆனா அந்த ரஜதத்துடைய ஞானம் வந்தது முன்னாடி, அதை இல்லைன்னு சொல்றது. அதான் வந்தது. ஆகையால இல்லவே இல்லை அப்படின்னு பாகம் அந்த விஷயத்தை மித்யாபூதம்னு காண்பிக்கிறது, மாயாமம்னு காண்பிக்கிறது.